அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மல்லிகா நரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம என்ன பதிவு பார்க்க போறோம்னா, நம் வீட்டுக்கு தேவையான ஒரு அவசியமான பதிவு தாங்க. நம்ம வீட்ல இந்த அம்மிக்கல்லும், ஆட்டாங்கல்லும் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு திசையில வச்சிருப்போம். அதனால நம்ம எந்த திசையில வச்சா நமக்கு நல்லதுன்னு நமக்கு தெரியாம வச்சிருந்திருப்போம். அதனால நமக்கு வீண் செலவு, இந்த மாரி தான் வந்துட்டு போயிட்டுருக்கும். ஒரு பணவரவு அப்படிங்கிறதே வந்துட்டு இருக்காது. அதனால நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம எந்த திசையில அத வைக்கணும், அம்மிக்கல்லும், ஆட்டாங்கல்லும், எந்த திசையில வந்து வைக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் இந்த பதிவுல. நீங்க ஸ்கிப் பண்ணாம இந்த பதிவ வந்துட்டு பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனல பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா பதிவுகளும் உடனுக்குடனே வரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதலில் நாம இந்த மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அம்மிக்கல்லும், ஆட்டாங்கல்லும் சரியான திசையில் வைத்தால் மட்டுமே பண வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம். கண்ட இடங்களில் நம்ம அம்மிக்கல்லை வைத்து அரைத்தால் நம்மை அறியாமலேயே பணம் தண்ணீராக செலவாகும். அம்மிக்கல்லை எந்த திசையில் வைக்க வேண்டும் என்று வாஸ்து சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்குங்க. நம்ம முன்னோர்களின் காலத்துல எல்லாம் அம்மியில் அரைத்து வைத்த மசாலா வீட்ல எல்லாம் மணக்கும். ஆட்டாங்கல்லில் மாவு, சட்னி இது மாதிரி அரைத்து சாப்பிட்டால் ருசியோடு ஆரோக்கியமும் நிறைஞ்சு இருக்கும். ஆனா இன்றைய காலகட்டத்தில், இன்றைய அவசர யுகத்தில் நாம அம்மியில் அரைப்பதையும், ஆட்டாங்கல்லில் ஆட்டுவதையும் நிறுத்திவிட்டோம். ஆனாலும் இன்னமும் சில பொருட்களை நம் முன்னோர்களுடைய நினைவாக நாம இந்த காலத்தில் ஒரு குப்பையாக போட்டு வைத்திருக்கோம். அதுவும் ஏதாவது ஒரு மூலையில குப்பை மாதிரி கிடக்கும். ஆனாலும் நம்ம முன்னோர்களின் நினைவாக நாம் இன்றைய காலகட்டத்தில் பயன்படுத்தவில்லை என்றாலும் கூட பாதுகாத்து வருகிறோம். அதுபோலதான் அம்மிக்கல்லும், ஆட்டாங்கல்லும் மகாலட்சுமிக்கு இணையாக அந்த காலத்தில் பார்க்கப்பட்டது. அதில் கால் வைக்கவோ, இல்ல உட்காரவோ மாட்டார்கள். அந்த அளவிற்கு மிகவும் புனிதமான போற்றி பாதுகாத்து வந்தனர். மஞ்சள் பூசி பொட்டு வைத்து வழிபடுவார்கள் நம் முன்னோர்கள் அந்த காலத்துல. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மிக்ஸி, கிரைண்டர் வந்த பிறகு பலர் வீடுகளில் அம்மிக்கல்லும், ஆட்டாங்கல்லும் குப்பை போல ஏதோ ஒரு மூலையில போட்டு வைத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த தெய்வாம்சம் பொருந்திய இந்த 2 பழங்கால பொருட்களை சரியான திசையில வைத்து நம்ம பயன்படுத்தினால் நமக்கு செல்வ வளம் அதிகரிக்கும். அதே போலதான் உணவு ருசியாக இருக்க வேண்டும் என்று அம்மிக்கல்லில் வைத்து அரைத்து குழம்பு வைப்பார்கள் நம்முடைய பாட்டியும் அம்மாவும். அது உடலுக்கு ஒரு எக்ஸசைஸ் ஆகவும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மிக்ஸி, கிரைண்டர் வந்தவுடன் அம்மி, ஆட்டாங்கல்லை பயன்படுத்தாவிட்டாலும் நாம் அதற்கான மரியாதையை கொடுக்க வேண்டும். அதுவே வீட்டில் சுபிட்சத்தை கொடுக்கும். அம்மிக்கல், ஆட்டாங்கல்லை பாதுகாக்கும் தலைமுறையினர் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் நிறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க. அடுத்து இந்த அம்மிக்கல், ஆட்டாங்கல் எந்த திசையில வைக்கக்கூடாதுன்னா, ஒருபோதும் நான் நம்முடைய வீட்டின் வடகிழக்கு திசையில இந்த அம்மிக்கல் மற்றும் ஆட்டாங்கல்லை வைக்கவே கூடாதுங்க. வடகிழக்கு என்பது வெட்ட வெளியாகவும், பாரம் இல்லாமலும் இருக்க வேணும். நாம வடகிழக்கு திசையில அல்லது மூலையில இந்த அம்மிக்கல் மற்றும் ஆட்டாங்கல்லை போட்டு வைத்தால் வருமானம் தடைபடும். வீட்டின் தென்மேற்கு பகுதி, சமையல் அறை உள்ள தென்கிழக்கு பகுதியில் தான் அம்மிக்கல்லையும், ஆட்டாங்கல்லையும் போட்டு வைக்க வேண்டும். எப்போதுமே வீட்டின் தென்கிழக்கு மூலைதான் அம்மிக்கல், ஆட்டாங்கல் வைப்பதற்கு ஒரு மிகச் சரியான திசையாக இருக்கும். நம்ம வீட்டில் உள்ள மற்ற அறைகளை காட்டிலும் சமையலறையில் தென்கிழக்கு பகுதியில் இவற்றை பாதுகாத்து வந்தால் நமக்கு நல்லது நடக்கும். அப்படி இல்லாமல் உங்கள் வீட்டில் பின்புறத்தில் இடம் இருந்தால் தாராளமாக அங்க நீங்க இதை வைத்துக் கொள்ளலாம். இல்லாட்டி வீட்டிற்குள் வைப்பதை விட வீட்டிற்கு பின்புறத்தில் வைப்பது நல்லது. ஒரு பலன்களை நமக்கு எப்போதும் தரும். நீங்கள் எந்த திசையில் வைத்தாலும் வடகிழக்கு திசையில் மட்டும் இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். எப்பவும் ஆட்டாங்கல்லும் குளவியும் பிரித்து வைக்கவே கூடாதுங்க. இப்படி நம்ம பிரித்து வைப்பதன் மூலமாக ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் இது எல்லாமே கலைந்து போற மாதிரி ஆயிடும். இப்ப நீங்க வேற ஒரு வீட்டுக்கு போறீங்கனாலும் நல்ல நேரம் பார்த்துதான் இந்த அம்மிக்கல்லையும், ஆட்டாங்கல்லையும் நம்ம எடுத்துட்டு அங்க போகணும். அதுவும் சூரியன் உதயத்திற்கு முன்பும், சூரியன் அஸ்தமனத்திற்கு பிறகும் நம்ம எப்பவுமே எடுத்து போகவே கூடாதுங்க. அதனால் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எப்போதும் நல்லது மட்டுமே நடக்கும்.
எனவே எப்பவும் தெரியாமல் கூட அம்மிக்கல்ல மற்றும் ஆட்டாங்கல்லை இந்த வீட்டோட வடகிழக்கு திசையில் வைத்திருந்தால் உடனே திசையை மாற்றி வையுங்க. அப்பதான் நம் குடும்பத்தில் உள்ள பண கஷ்டங்கள் நீங்கும். சின்னதான இந்த ஒரு டிப்ஸா நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்க. என்னைக்குமே குடும்பத்திற்கு நல்லது மட்டுமே நடக்கும். இந்த பதிவானது உங்க எல்லோருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.